கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெர்சித்தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் லூக்கா 21:15. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையின் ஞானத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கருளுகிறார். உங்களுக்கு எதிராக எத்தனை சத்துருக்கள் எதிர்த்து நின்னாலும் அவர்கள் எதிர் பேசாத அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்கையும் ஞானத்தையும் உங்களுக்கு தருவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எதற்கும் கலங்க தேவையில்லை. சபையில் நான் எப்படி பேசுவேன், சரியாய் பேசணுமே, அதுக்கான வாக்கு எனக்கு வேணுமே சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். அதற்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். அவரிடத்தில் காத்திருக்கிற வேளையில் கர்த்தர் நம்மளுக்கு எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தர வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசுசாமி பூமியில் சஞ்சரிக்கிற வேளையில் பிரதான ஆசாரியரும் வேதப்பாரகரும் இயேசுசாமி இடத்துல குற்றம் கண்டுபிடிக்கும்படியாய் வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அப்பொழுது வேவுக்காரர்கள் இயேசுசாமி இடத்துல ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமோ அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்புவாங்க. அப்போது இயேசுசாமி அவர்களுடைய தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டு இவ்வாறு பதிலளிப்பார். அதில் இருக்கிற சொரூபம் யாருடையது அப்படின்னு கேட்பார். அதுக்கு அவர்கள் ராயனுடையது அப்படின்பாங்க. அதற்கு அவர் அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று பதிலளிப்பார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிருந்தார்கள். அதே போல தாங்க இன்றைக்கி உங்களுக்கு எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் அதுக்கு ஏற்ற வார்த்தைகள் அவர்கள் எதிர்த்து பேச முடியாத அளவுக்கு திகைத்து நிற்கத்தக்கதாக உங்களுக்கு நல்ல வாக்கையும் ஞானத்தையும் தருவேன் என்று சொல்லி வாக்கருளுகிறார். ஒரு சகோதரி 9ஆம் வகுப்பு படிக்கிற வேளையில் அவங்க வீட்டுக்கு ஒரு குற்றமும் செய்யாத அவர்களுடைய தகப்பனாரை பிடிக்கும்படியாக போலீஸ் வீட்டை தேடி வந்தது. அப்பொழுது அந்த சகோதரிக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுத்ததினால ஒரு உபாயம் செய்து அவங்க தகப்பனாரை தப்புவித்தார். எப்படின்னா, வீட்டில் எல்லாரையும் அம்மன் போட்டிருக்குன்னு சொல்லி படுக்க வைத்து, வீட்டில் எல்லாருக்கும் அம்மன் இருக்குது, அதனால் நீங்கள் போங்க, அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லி பதிலளித்து அனுப்பிட்டாங்க. இத்தனைக்கும் அந்த தகப்பன் ஒரு தவறும் செய்யவும் இல்லை. வீண் பழி சுமந்ததினால போலீஸிடம் எப்படி பதிலளிப்பதுன்னு தெரியாமல் திகைத்த வேளையில் இந்த சகோதரி இவ்வாறு பேசி போலீஸை அனுப்பிவிட்டாங்க. இப்படிப்பட்ட ஞானத்தையும் விவேகத்தையும் கர்த்தர் அந்த சகோதரிக்கு சிறு வயதிலே கொடுத்திருந்தார். இன்றைக்கு உங்களுக்கும் கூட அப்படிப்பட்ட ஞானத்தையும் விவேகத்தையும் தருவேன் என்று சொல்லி வாக்கருளுகிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராகவே.